மதராசி திரை விமர்சனம். ஒரு பெரிய நகரத்தின் மத்தியில் இரவுகளில் எப்போதும் யாரோ ஒருவரின் நிழல் போல் பயமுறுத்தும் சம்பவங்கள் நடந்து கொண்டிருந்தன. அதில் ஒவ்வொரு முறையும் மர்மமான மரணங்கள், வெடிப்புகள், துப்பாக்கிச் சூட்டுகள் இவை எல்லாம் மக்கள் மனதில் குழப்பத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தியது. இங்குதான் நம் சிவகார்த்திகேயன் வருகிறார். சாதாரண போலீஸ் அல்ல, சிக்கலான மனநிலையுடன் இருக்கும் அதிக புத்திசாலித்தனம் கொண்ட அதிகாரி. பெயர் மதராசி. இவர் ஒரு சம்பவத்தில் தன் குடும்பத்தையே இழந்தவர். அந்த நினைவுகள் அவரை பகலிலும் துரத்தி இரவில் தூங்க விடாமல் வைக்கின்றன. ஒரு நாள் இவரது நகரத்தில் நடந்த ஒரு பெரிய வெடிப்பில் பலர் உயிரிழக்கிறார்கள். இதற்கு பின்னால் யார் இருக்கிறார்கள், என்ன காரணம் என்பதை கண்டுபிடிக்க மதராசி பணியெடுக்கிறார். ஆனால் விசாரணைக்கு போகும் போதே வித்யுத் ஜாம்வால் வில்லனாக வெளிச்சத்திற்கு வருகிறார். அரசியல், தொழிலதிபர்கள், அண்டர்வேர்ல்ட் எல்லாரும் இணைந்த பிளான். மதராசி தனது புத்திசாலித்தனத்தால் குறிகளை பிடிக்கிறார். ஆனால் ஒவ்வொரு தடமும் அவரை மன அழுத்தத்துக்கு கொண்டு செல்கிறது. நான் உண்மையை கண்டுபிடிக்கிறேனா இல்லையா, என் மனசு என்னை ஏமாற்றுகிறதா? இந்த மனக்குழப்பம்தான் கதையை சுவாரஸ்யமாக்குகிறது. இறுதியில் மதராசி வில்லனை கண்டுபிடிப்பாரா? தன் மனநிலையை மீட்டுக்கொள்வாரா? நகரத்தை காப்பாற்றுவாரா என்பதே படத்தின் கிளைமாக்ஸ். திரைப்படம் எப்படி இருக்கிறது? முதல் பாதி வேகமாக நகர்கிறது. சஸ்பென்ஸ், ஆக்ஷன், விசாரணை எல்லாம் விறுவிறுப்பாக. இரண்டாம் பாதி கொஞ்சம் திராமா அதிகம். ஹீரோவின் மன அழுத்தம், பழைய நினைவுகள், குடும்ப உணர்ச்சி, சிலர் கவரப்பட்டாலும் சிலருக்கு சற்று மெதுவாக தோன்றலாம். ஆக்ஷன் காட்சிகள் ஹாலிவுட் ஸ்டைல், குறிப்பாக ரெயில் மேல் நடக்கும் பைட் சீன் சூப்பர். பாடல்கள் வருத்தமாக, அவை கதையின் வேகத்தை சற்றே குறைக்கின்றன. விமர்சகர்கள் கூறுவது டைம்ஸ் ஆஃப் இந்தியா மாஸ் ஆக்ஷன், ஆனால் வழக்கமான கதை. 5க்கு 3 மதிப்பெண்கள். இந்தியன் எக்ஸ்பிரஸ் பிரெடிக்டபிள் பட் என்கேஜிங் 5க்கு 2.5 மதிப்பெண்கள். தினமலர் விரைவு, சுவாரஸ்யம், ஆனால் லாஜிக்கில் பிழைகள் 5க்கு 3.25 மதிப்பெண்கள். முடிவில் மதராசி மன அழுத்தம், மர்மம், மாஸ்